இந்த ஆண்டின் அதிகம் எதிர்பார்க்கப்பட்ட படம் என்று சொல்வதை விட படக்குழுவினரே ஒவ்வொரு பேட்டியிலும் வித்தியாசமாக ஹைப்பை ஏற்றி எதிர்பார்ப்பை எகிர வைத்த படம் என்று இதனை சொன்னா சரியா இருக்கும். டிஏஜிங் தொழில்நுட்பம், பல்வேறு சர்ப்ரைஸ் அம்சங்கள் என விளம்பரப்படுத்தப்பட்ட தி கோட் படம் ஏற்றிவிட்ட ஹைப்புக்கு நியாயம் செய்ததா என்று பார்க்கலாம். மும்பையில் தீவிரவாத ஒழிப்பு குழுவில் ரகசியமாக செயல்பட்டு வருகிறார்கள். காந்தி கதாபாத்திரத்தில் வரும் விஜய், சுனில் கதாபாத்திரத்தில் வரும் பிரசாந்த், கல்யாண சுந்தரம் கதாபாத்திரத்தில் வரும் பிரபுதேவா. படத்தின் தொடக்கத்தில் இந்திய அரசால் தேடப்படும் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்ட ராஜு மேனன் கதாபாத்திரத்தில் வரும் மோகனை தேடி வரும் மூவரும் கென்யாவுக்கு செல்கின்றனர். ஆனால் அங்கு நடக்கும் சண்டையில மோகன் தப்பி விடுகிறார். அவர் சென்ற ரயிலும் வெடித்து சிதறி விடுகிறது. மற்றொரு மிஷனுக்காக தாய்லாந்து செல்லும் காந்தி கூடவே எதற்காக செல்கிறோம் என்று சொல்லாமல் இரண்டாவது ஹனிமூன் என்று கூறி நிறைமாக கற்பனையாக இருக்கும் தனது மனைவி அனுராதா கதாபாத்திரத்தில் வரும் சினேகா 5 வயது மகன் ஜீவனையும் கூட்டி செல்கிறார். அங்கு அடையாளம் தெரியாத எதிரிகளால் மகன் ஜீவன் கடத்தி கொல்லப்படுகிறான். இந்த சம்பவம் காந்தியின் தனிப்பட்ட வாழ்விலும் தொழில் வாழ்விலும் மிக பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகிறது. இதன் பிறகு அவரது வாழ்க்கையில சில அதிரடியான திருப்பங்களும் நடக்கின்றன. அவை என்னென்ன, அவற்றை தொடர்ந்து கதை எங்கே செல்கிறது என்பதே தி கோட் படத்தின் திரைக்கதை. படம் தொடங்கிய முதல் நொடியிலிருந்தே ரசிகர்களுக்கு பல சர்ப்ரைஸ்களும் தொடங்கி விடுகின்றன. அல்லது சர்ப்ரைஸ்களுடன் தான் படமே தொடங்கிறது என்று கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு படம் முழுக்க கூஸ்பம்ப் ரக சர்ப்ரைஸ்களும் கேமியோக்களையும் அள்ளி தெளித்துள்ளார் வெங்கட் பிரபு. இது போன்ற கேமியோக்களையும் ரசிகர்களை துள்ளி குதிக்க வைக்கும் ஆச்சரியங்களையும் மார்வெல் படங்களில் மட்டுமே பார்த்து பழகிய நம்ம ஊர் ரசிகர்களுக்கு இவை மிகச் சிறந்த திரையரங்க அனுபவத்தை தரக்கூடும் என்பதில் ஐயமே இல்லை. காந்தி கதாபாத்திரத்தில் வரும் படத்தின் நாயகன் விஜய் முதல் பாதியில் தன்னுடைய வேலை, நண்பர்கள், குடும்பம் என ஜாலியா இருக்கிறார். ஆனால் மகனின் பிரிவுக்கு பிறகு ஸ்பெஷல் ஆன்டி டெரரிசம் ஸ்குவாடிலிருந்து வெளியேறி விடுகிறார். அவரின் மனைவி சினேகாவையும் பிரிந்து விடுகிறார். அவரின் வாழ்க்கை மொத்தமாகவே மாறுகிறது. இந்த நிலையில தான் ரஷ்யாவிற்கு வேலை காரணமாக செல்லும் விஜய் தன்னை போன்ற தோற்றத்தில் ஒருவரை சந்திக்கிறார். அது தன்னுடைய மகன் என அறிந்து அவரை சென்னை அழைத்து வருகிறார். அதற்கு பிறகு பல்வேறு சம்பவங்கள் நடைபெறுகின்றன. குறிப்பாக தன்னுடன் இருக்கும் ஒவ்வொருவரையும் விஜய் இழக்கிறார். கோட் படத்தில் முதல் பாதி குடும்பம், சின்ன சென்டிமெண்ட், ஆக்சன் என நகர்கிறது. முதல் பாதி முழுவதும் கதை களத்திற்குள் செல்வதற்காக நீண்ட நேரம் எடுத்துக்கொள்கின்றன. ஆனால் அதில் இடம்பெறும் காட்சிகள் எதுவும் பெரும் சுவாரஸ்யத்தை கொடுக்கவில்லை என ரசிகர்கள் கருதுறாங்க. விஜய் தன்னுடைய மேனரிசம் நடிப்பின் மூலமாக ஆங்காங்கே சுவாரஸ்யம் ஏற்படுத்த முயற்சி செய்துள்ளார். இரண்டாம் பாதியில் எதிரியிடம் இருந்து தன்னுடைய நண்பர்களை காப்பாற்றுவார். அதற்கான விறுவிறுப்பான காட்சிகள் இருக்கும் என எதிர்பார்க்கலாம். ஆனால் தன்னுடன் இருப்பவர்களை தொடர்ச்சியாக இழந்து வருகிறார். அந்த காட்சிகள் அனுதாபத்தையோ கோபத்தையோ படம் பார்க்கும் ரசிகர்களுக்கு ஏற்படுத்தவில்லை என கருதுறாங்க. ஒரு திரைப்படத்தில் வில்லன் கதாபாத்திரம் வலுவாக அமைய வேண்டும். அதே சமயம் படத்தின் நாயகனும் தோற்கக்கூடாது. அதே சமயம் வில்லன் கதாபாத்திரத்தை பார்த்து கோபம் வர வேண்டும். ஆனால் இந்த திரைப்படத்தின் வில்லன் கதாபாத்திரம் படுமோசமாக அமைந்திருக்கிறது. வெங்கட் பிரபு படம் என்றாலே ஜாலியான அம்சங்கள் நிறைந்திருக்கும் என்பதை அவரது முந்தைய படங்களை பார்த்தவர்களுக்கு தெரிந்திருக்கலாம். இதிலும் அப்படியான விஷயங்கள் ஆங்காங்கே உள்ளன. படத்தில் வரும் கேமியோ கதாபாத்திரங்கள் வரும் காட்சிகளை அரங்க அதிர்கிறது. நடிகர்களை பொறுத்தவரை தங்களுக்கான வேலையை கச்சிதமாக செய்திருக்கிறாங்க. முதல் பாதி ட்விஸ்டுகளுடன் விறுவிறுப்பாக நகர்ந்தது. ஆனால் இரண்டாம் பாதி மெதுவா நகர்கிறது. யூகிக்க முடியாத காட்சிகளை கொண்டுள்ளது. இருப்பினும் கிளைமேக்ஸ் காட்சிகள் படத்தை தொய்வில் இருந்து மீட்டெடுத்து விட்டது. ஒட்டு மொத்தத்தில் சர்ப்ரைஸ் மற்றும் ஆக்சன் காட்சிகள் இருக்கும் அப்படின்னு நம்பி மட்டும் படம் பார்க்க போகலாம்.